நீங்கள் தியானத்தின் போது இரு புருவங்களுக்கும் இடையில் உள்ள அந்த திரிப்புடின்னு சொல்லுவோம், அந்த கண்கள் நிலை பெற்று இருக்கக்கூடிய நிலையை நீங்க உணரும் பொழுது இந்த சாம்பவி முத்திரை என்று செயல்படும். அப்படி சாம்பவி முத்திரை செயல்படுகின்ற போது அந்த குண்டலினி செயல்படுவதை உணர முடியும் என்று ஞானிகள் சொல்கின்றார்கள். உங்களுடைய சரீரத்தில் பல பாகங்கள் மின் அதிர்வுகள் ஏற்படுகையில் பிராண அலைகள் உள்ளுக்குள்ளே அதிகரிப்பதை உணர முடியும். அப்படி குண்டலினி எழுச்சி என்பதை உணர்வதற்கு இதையெல்லாம் அறிகுறிகளாக சொல்கின்றார்கள். தியானத்தின் போது உடலே இல்லாத போன்ற உணர்வுகள் ஏற்படும். கண்கள் இமையை திறக்க முயற்சிக்க போது முடியாத போது நரம்புகள் வழியாக மின்சார அலைகள் மேலும் கீழும் உணரும் போது இந்த குண்டலினி எழுச்சி மேல் எழும்பிவிட்டதை உணர முடியும். அப்போ தியானம் என்பது என்ன? தியானங்கிறது மனம் ஒவ்வொகை ஒரு மைய புள்ளியில் ஒரு சிந்தனையில் அனைத்தையும் தன்னுடைய கவனத்தை எல்லாம் வேறு திசை திருப்பாமல் தன்னுடைய முழு கவனத்தையும் ஒரு புள்ளியிலோ ஒரு உணர்வுலேயோ ஒரு பொருளின் மீதோ எந்த ஒரு தெய்வத்தின் மீதோ அந்த தன்னுடைய முழு கவனத்தையும் முழு மன செயல்களையும் திருப்புவதுதான் தியானம்னு சொல்றோம். அப்போ அந்த தியானம் எப்படி தியானம் செய்யும் போது குண்டலினி எழுச்சி எப்படி உணர சொல்ல முடியும்னா தன்னை மறக்கக்கூடிய நிலை இருக்கும். கோவிலில் பார்க்கும்போது சாமி வரும். அப்போ தன்னுடைய சாமி வரும் பொழுது பார்க்கும் தன்னை முழுமையாக மறந்து விடுவார்கள், உற்சாகமாக இருப்பார்கள், துள்ளி குதிப்பார்கள், கத்தி பேசுவார்கள், ஆடுவார்கள், பாடுவார்கள். அப்போ அந்த எழுச்சி என்பது உருவாகின்றது. ஏன் அந்த எழுச்சி உணர்வு வருகின்றது என்றால் தன்னை முழுவதும் மறந்து இந்த இறை சக்தியை முழுவதுமாக சிந்தனை செய்கின்றார்கள். அந்த இறை சக்தியினுடைய முழு சிந்தனையையும் செலுத்துகின்றார்கள். அந்த இறை சிந்தனையை விட வேறு எங்கும் சிந்தனை இல்லை. தன்னுடைய மனதையும் உணர்வையும் முழுமையாக அந்த இறை சக்தியில் செலுத்தும் பொழுது அந்த உள்ளிருந்து அந்த குண்டலினி எழுச்சி சக்தியானது ஆற்றலாக வெளிப்படுகின்றது. அப்போதான் தன்னை மறந்து அந்த உணர்வு பூர்வமாக ஆற்றல் எழுச்சி துள்ளி குதித்து ஆடி பாடி மகிழ்கின்றார்கள். அப்போ தியானம் என்பது அது மட்டுமல்ல, தன்னுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை உள்ளார்ந்த ஆற்றல் தியான சக்திகளை வெளிப்படுத்துவதே தியானம்னு சொல்றோம். அப்போ இதுதான் குண்டலினி எழுச்சி. தன்னை மறந்து தன்னை விட மேலான சக்தியை பெற வேண்டும் என்பதற்காக, பூரணமான அந்த ஞான சக்தியை உணர்வதற்காக தன்னை ஒருமுக சிந்தனையில் செலுத்த வேண்டும். அப்போ நீங்கள் தியானம் செய்துகையில் உத்வேகம் உணர்வு பெறுகையில் இயற்கையினுடைய ரகசியங்களை ஒவ்வொன்றாக உங்களுக்கு தானாக புலப்படுகின்றது. இதை விட வேற ஐயங்கள் எதுவும் இருக்க தேவையில்லை. தெளிவடையக்கூடிய வேத ரகசியங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக தெளிவாக புரிய வரும். குண்டலினி செயல்படுவதை முழுமையாக உணரக்கூடிய நிலை உங்களுடைய உடலானது காற்றை விட லேசாக தோன்றும். குழப்பமான சூழலில் மனம் சமநிலையில் இருக்கும். அப்படி அபரீதமான சக்தி உடலில் பெருகையில் உணரும் போது குண்டலினை விழித்து விட்டது என்பதை நீங்கள் நிச்சயமாக உணர முடியும் என்பது ஞானிகள் கூறுகின்றார்கள். அதாவது எந்தவித சிரசும் என்று எந்தவித அப்படி லேசாக உள்ள அனுபவமே இதெல்லாம் சொல்றோம். அப்படி எந்த விதமான சோர்வும் இன்றி எந்தவித சிரமம் இன்றி செய்யும் பொழுது உடலினுடைய சக்தி பெருகி இருப்பதை உணர முடியும். உயர்ந்த எண்ணங்கள் இருக்க வேண்டும், நல்ல சிந்தனைகள் இருக்க வேண்டும், நல்ல சிந்தனையாக யோகங்கள் இருக்க வேண்டும். அப்போ இதெல்லாம் இயமம் நியமம் பற்றி சிந்திச்சோம் இல்லையா? இந்த இயமம் நியமம்னா என்ன? நல்ல சிந்தனை, ஒழுக்கமான இருக்கக்கூடிய நிலைப்பாடு, இதெல்லாம் இருந்தா அந்த ஆசனங்கள்லாம் செய்தாக்க பூரணமாக இந்த எழுச்சிகள் என்பது நிச்சயமாக இருக்கும். மூலாதார சகல நாடிகளையும் முடிச்சுவிட்டு வைத்திருக்கக்கூடிய இடமாக இங்கிருந்து இந்த சுழுமுனை நாடி மேல் நோக்கி ஆஞ்ஞை வரை செல்கின்றது. அப்படி பார்க்கக்கூடிய இந்த மூலாதார சக்கரத்திலிருந்து இருக்கக்கூடிய சக்கரம் அந்த பிரம்ம மந்திரா வரை இருக்கக்கூடிய சகசிரசாரத்தை அடைந்து விட்டாக்க அந்த பூரண சக்தி என்பது முழுமையாக கிடைக்கும். அப்போ மூலாதார சக்கரத்தை நாடி முழுச்சியிலிருந்து இருக்கக்கூடிய இடம் அந்த சக்தி சுரூபம்னு சொல்லும். அங்கே இருக்கக்கூடிய அந்த மூலாதார சக்தி என்பது ஒவ்வொரு சக்கரத்தினை கடந்து ஆஞ்ஞை வரை சென்று இந்த இரு புருவ மத்தியில் இருக்கக்கூடிய அந்த அதனை அடைந்து இந்த பிரம்ம மந்திரா ஸ்தானத்தை அடைந்து மூலாதார சக்கரத்திலிருந்து இந்த சகசிரஸ்தானத்தை அடைய வேண்டும். மூலாதாரத்திலிருந்து ஒவ்வொரு ஆதாரமாக கடந்து குண்டலியானது சகசிரஸ்தானத்தை அடைந்து அங்கு வெளிப்படக்கூடிய சிவத்தை காண்பார்கள் என்று யோக சக்தர்களால் சொல்றாங்க. ஒவ்வொரு ஆதாரத்தையும் கடப்பது ஒவ்வொரு உலகத்தையும் கடப்பது போல இருக்கும். ஒவ்வொரு சக்கரத்தை கடப்பது ஒரு லோகம், 7 லோகம்னு அதுக்கு சொல்லலாம் இல்லையா? அந்த 7 லோகத்தையும் கடப்பது போல நம்முடைய 7 சக்கரங்கள் உடலில் இருக்கிறது. ஒவ்வொரு சக்கரத்தையும் கடப்பதற்கு ஒரு லோகத்தை கடப்பது போல சிந்தனை இருக்கும். அப்போ தன்னுடைய சிந்தனையெல்லாம்
ஒவ்வொரு சக்கரத்தின் மீதும் செலுத்த வேண்டும். ஒவ்வொரு அந்த எந்த சக்கரத்தில் ஒரு எப்போ மூலாதாரத்தில் இருக்குன்னா அந்த மூலாதாரத்திலிருந்து நம்ம எழுச்சி செய்ய வேண்டும், அதற்குடைய சிந்தனை இருக்கும். இந்த ஆக்ஞை சக்கரங்கிறது 6வது சக்கரமாக சொல்லப்படுகின்றது. ஆளுமையை கட்டுப்படுத்தும் தலைமை அதிகாரமுள்ள சக்கரமாக, இதெல்லாம் என்ன அதிகாரம் தலைமை இருக்கும். இந்த 6வது சக்கரத்தை அடைந்து விட்டால் ஆளுமை, தலைமை சக்தி, அதிகாரம் செய்யக்கூடிய தகுதிகள்லாம் இருக்கும். இது போன்ற ஒரு 6வது சக்கரத்தில் உயர்நிலை சக்கரமாக இந்த சக்கரம் வலுவடைந்தால் உடல், மனம், ஆன்மா தூய்மை அடைந்து விடும் என்று சொல்கின்றார். அதாவது தேஜஸ் உண்டாகும், வசீகரம் ஏற்படும், எல்லாவற்றையும் ஒன்றாக தோன்றக்கூடிய அன்பு பெருகும், தீர்க்க தரிசனம் ஏற்படக்கூடியும், கூடுவிட்டு கூடுபாயுடைய சித்தி இருக்கும். பிற 5 ஆதாரங்களை விட கடந்தால் மீண்டும் கீழ்நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை. அப்போ ஆனால் ஒவ்வொரு முறையும் 6வது நுழைந்தவர்கள் மீண்டும் கீழ்நிலை ஆதாரத்திற்கு ஆதிக்கத்தில் செலுத்துவதில்லை. இந்த இடகலை பிங்களை நாடிகளுக்கு அப்பாற்பட்டு நேரடியாக சுழுமுனையோடு தொடர்பு கொண்டுள்ளது. இது ஆதாரம் முழுமையாக செயல்படும் ஞானிகளுடைய உடலும் மனமும் கட்டுப்பாட்டாக இருக்கும். அவர்களையே இந்த பரமஹம்சர் சொல்லுவோம். இந்த 6வது சக்கரத்தை அடைந்தவர்கள் பரமஹம்சர் என்று பட்டத்தோடு அழைக்கின்றோம். அவர் நினைத்த காரியமெல்லாம் சித்தி அடைகின்றது. விஞ்ஞான ரீதியாக நம் மூளையில் உள்ள அந்த பீனியல் சுரப்பின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆஞ்ஞாவோடு தொடர்பு கொண்டுள்ளது. இந்த பீனியல் சுரப்பினுடைய ஒளியினால் தூண்டப்படக்கூடிய தன்மை இருக்கின்றது. இந்த ஆதாரத்தக்கூடிய இந்த வலுப்பெற்ற ஞானிகள் தலையை சுற்றி அந்த ஒளிவட்டம் ஒன்று சொல்லணும் இல்லையா, ஒளிவட்டம்னா பின்னாடிக்குரிய ஒளி இல்லை, அந்த ஒளிவட்டம் அந்த ஞானிகள், அதாவது தான் கிடைத்தக்கூடிய ஞானத்திற்காகக்கூடிய அந்த ஒளிவட்டம் சொல்கிறோம். எப்படி சொல்லுகின்றதுன்னு, இந்த ஒளி என்பது பீனியல் சக்தியாக உருவாகக்கூடிய அந்த பீனியல் சுரப்பியாக வரக்கூடிய தூண்டி இந்த ஒளிவட்டம் சொல்கிறோம். 6வது மற்றும் 7வது சாதாரங்கள் இந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினால் அந்த எழுச்சி அடையும். எப்படி எழுச்சி அடையும்? இந்த ஓம்ங்கும் பொழுது அந்த பூரணமாக அந்த ஓம் சொல்லும் பொழுதும், ஓம் என்ற மந்திரத்தை நாம் உச்சரிக்கும் பொழுதும் பூரணமான அந்த எழுச்சி, அந்த உள்ளிருந்து இருக்கக்கூடிய மூலாதார மூலாதார சக்கரத்திலிருந்து அந்த எழுச்சி, அந்த சக்கரத்திலிருந்து ஒவ்வொரு சக்கரத்திற்கும் அந்த எழுச்சி என்பது ஏற்படுறதுக்கு அந்த ஓம் என்ற மந்திரம் வலுப்பெற்று முழுமையாக வலுப்பெற்று இந்த உச்சஸ்தானத்தை அடைய நிச்சயமாக இது உதவுகின்றது. இந்த சதாகாலமும் அவர்கள் உடலில் இந்த மந்திரம் ரிங்காரம் இட்டு கொண்டிருக்கும். இந்த ஓம் என்ற மந்திரம் நம்ம இந்த ஓம் என்ற மந்திரம் நாம் பயிற்சி செய்து ஓம் என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிக்க நம் உடலிலே அது சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றதுன்னு சொல்கிறாங்க. நம் உடலிலே மீண்டும் 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 தன்னுடைய உள்ளார்ந்த சக்தி நாம் உச்சரிக்கவில்லை என்றாலும் அது தானாகவே தன்னுடைய உடலிலே தானாகவே அது உச்சரித்து கொண்டிருக்கின்றது. அது 35 வயதுக்கு மேலாக இந்த ஆதாரம், அந்த ஆக்ஞை சக்கரமானது வலுப்பெற்று கிடைக்கின்றது சொல்கின்றார்கள். விசுத்தியில் தூய்மை அடைந்து ஆன்மா கர்மா வினை அகன்று அந்த ஆக்ஞாவிலே நுழைந்தவுடன் இந்த பரமாத்மா எனும் கடலிலே இந்த கரையை துவங்கும். இந்த 7வது சக்கரத்தை அடையும் போது பரமாத்மா நிலையை அடையலாம்னு சொல்லுவோம். அப்படி சொல்கின்ற இந்த ஒவ்வொரு சக்கரத்தை பார்க்கும்போது 4 இதழ்களை கொண்டது மூலாதாரம், 6 இதழ்களை உடையது சுவாதிஷ்டானம், 10 இதழ்களை உடையது மணிபூரகம், 12 இதழ்களை உடையது அநாகதம், 16 இதழ்களை உடையது விசுக்தி, 2 இதழ்களை உடையது ஆஞ்ஞை, 6 ஆதாரங்களை உடையது இந்த 6 ஆதாரங்களை இருக்கின்றது. 6 ஆதாரம் இருக்கு. இந்த 6 ஆதாரங்களை தியானித்தால் இறைவனுடைய திருவடியை அடையலாம் என்று சொல்கின்றார். 12 கலைகளுடன் கூடிய சூரிய மண்டலம், 16 கலைகளுடன் கூடிய சந்திர மண்டலம், பிருத்வி முதலாக நாதம் ஈராக சொல்லப்பட்ட இந்த 36 தத்துவங்களையும் இவையாக மேலாக பராசக்தியானவள் வீற்றிருக்கின்றாள். அந்த 12 கலைகளுடன் கூடிய சூரிய மண்டலத்தையும் இந்த 16 கலைகளுடன் கூடிய சந்திர மண்டலத்தையும் பிருத்வி முதலாக நாதம் ஈராக சொல்லப்பட்ட இந்த 36 தத்துவங்கள் ஆகிய இவைகளுக்கு மேலாக பராசக்தியானவள் வீட்டிருந்து அருள் தருவாள் என்று சொல்கின்றார்கள். சிவபெருமான் அதற்கு மேலாக தோன்றுவான் என்று சொல்கின்றார்கள். அதுவே அந்த இறைவனுடைய நம்முடைய சித்திக்கான இடமாக சொல்கிறார்கள். இறைவன் மேகத்துக்கும் இந்த கற்பக விருட்சகத்துக்கும் ஒப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கின்றது. பிரணவத்தை எழுப்பி 6 ஆதாரங்களை குருவின் அருளால் சோதனை செய்தால் இந்த வழிபாடு என்பது இயல்புடையதாக இருக்கும். முதல் பிரணவத்தை எழுப்பி 6 ஆதாரங்களையும் குருவினுடைய அருளினால் நிச்சயமாக சிந்தியுங்கள். குருவினுடைய அருளினால் நீங்களாக எதுவும் செய்யக்கூடாது. குருவினுடைய அருள் ஆசியோடு இந்த பயிற்சியெல்லாம் முழுமையாக செய்தால் வழிபாடு என்பது இயல்பு உடையதாக இருக்கும். மூலாதாரம் முதல் செய்யக்கூடிய சித்தியெல்லாம் இருக்கக்கூடியது குருவினுடைய அருள் ஆசியோடு செய்ய வேண்டும். அப்படி தூள உடம்பு, சூக்கும உடம்பு, உயிருடன் செல்லக்கூடிய உடம்பாக இருக்கக்கூடிய தத்துவம் குருவினுடைய அருளினாலே இந்த பூரணமான அனைத்து சுத்திகளும் பெற முடியும் என்று
ஒரு குருவினுடைய அருளினாலே பூரணமான எல்லா சித்தியையும் பெற முடியும் என்று சொல்கின்றார்கள். அருளுகின்ற ஞானத்தின் மூலமாக பில்லூர் ஸ்ரீ ஆதிசக்தி பாலா ஞான பீடத்தில் இந்த மகா பூரணமான சித்தியெல்லாம் ஒரு தியானம் செய்யக்கூடிய அழகிய எழில்மிகு கிராமமாக எழில்மிகு சோலையிலே மகா ஞான பீடம் அமைந்திருக்கிறது. அனைவரும் தரிசித்து பூரண அருள் பெற வேண்டி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம்.